உலக நாயகனின் கனவு நினைவேறிய நாளா? கனவு அப்படின்றத தாண்டி அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு படம் நடிச்சிட்டாலே, ஹீரோவாக நடிச்சிட்டாலே உடனே அடுத்தது முதலமைச்சர் அவர்களே, பிரதம மந்திரி அவர்களே, ஜனாதிபதி அவர்களேன்னு போட்டுக்கிறது போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறது வழக்கமாக இருக்குது. ஒரு நடிகர் நாடாளுமன்றத்துக்குள்ள, அது ராஜ்யசபாக்குள்ள அவர் உள்ள நுழையிறதுன்றது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமலஹாசனுடைய அந்த விஷயம் நடந்திருக்கு. விசுவாசம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் ஒரு கலரு, அந்த பக்கம் ஒரு கலரு, அவர் போட்டிருக்கிறது சட்டையா, ட்ரெஸ்ஸா, கோட்டா, பாவாடையா, பஞ்சகச்சமா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு நாள் முழுக்க அவை நடவடிக்கையை பார்க்க போறோம். நம்ம ஒரு விருந்தினரா இல்ல, ஒரு உறுப்பினரா பார்க்க போறோம்னு ஆசைப்பட்டாரு. பாவம், முதல் நாள் ஆசையே அவர் பதவியேற்ற உடனே பெரிய அமளி ஆயிடுச்சு. அவை ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. இப்ப கட் ஆயிடுச்சு இல்லையா செயின், இது மீண்டும் புதுப்பிக்கப்படும். தொடரும் உங்களுடைய குரல் இங்க ராஜ்யசபால ஒலிக்கும், எங்க பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி பாஜக வேற ஒரு ரூபத்துல அவரை அழைச்சிருக்காங்க. ஒரு ஆளுமையோடு தன்னுடைய செயல்பாட்டை காமிச்சவர் தான் வைகோ. ஆனா வைகோ என்னும் சிங்கத்துக்கு வயசாயிடுச்சுல. இப்ப சார், வயசானாலும் சிங்கம் தான். இல்ல, அங்கதான் அவருடைய நேர்மையை நான் பாராட்டுறேன். அன்புமணியை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா நேர்மையாக நேற்று நடந்து கொண்டார். ஸ்கூலுக்கே போகாத ஒரு மாணவர் தான். அவர் மாணவரா இருக்க கூட தகுதி இல்லை. ஆனா அவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்? நான் கேட்கலங்க, பொது வெளியில எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு. அவர் சார்ந்த மக்களை ஏமாத்திருக்காருங்க. இந்த 6 ஆண்டு காலத்துல வன்னியருக்காக ஒரு கேள்வி கூட பாராளுமன்றத்துல அந்த ராஜ்யசபா எம்பியாக இவர் கேள்வி எழுப்பல. முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாருங்க, அது தப்பு இல்லை, யார் வேணா ஆசைப்படலாம். ஆனால் அதற்காக நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்காக ஒரு சிறு ஆணியை கூட இங்க இருந்து ஒரு ஓரமா வைக்கல, ஒரு துரும்பை கூட அசைக்காதவர் தான் அன்புமணி. அன்றைக்கு கூட இருந்த யாரும் இன்னைக்கு இல்ல. ராமதாஸ் கூட யார் இருக்காங்க? ஒரே ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவரெல்லாம் அன்னைக்கு சாதாரணமா சின்ன பையனா இருந்திருக்காரு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தொடக்கம் ஒரு முடிவு அப்படின்னு இருந்தது. அது என்ன தொடக்கம் என்ன முடிவு அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே நான் சார்ந்திருக்கிற திரையுலகத்திலேருந்து ஒருத்தர் எம்பியாக போயிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய உலக நாயகனின் கனவு நினைவேறிய நாளா? கனவு அப்படின்றத தாண்டி அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் கனவு இருக்குது. நாற்காலி கனவு யாருக்கு தான் இல்லை? அரிதாரம் பூசிட்டாலே நாற்காலி கனவு. தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம். ஒரு படம் நடிச்சிட்டாலே, ஹீரோவாக நடிச்சிட்டாலே உடனே அடுத்தது முதலமைச்சர் அவர்களே, பிரதம மந்திரி அவர்களே, ஜனாதிபதி அவர்களேன்னு போட்டுக்கிறது போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறது வழக்கமாக இருக்குது. இங்கே கமலஹாசன் நீண்ட நெடிய ஒரு பயணத்தோடு அரசியல் கட்சியாக மாற்றிக்கிட்டு, நற்பணி இயக்கமாக இருந்தது அரசியல் கட்சியாக மாற்றி பல தேர்தல்களை சந்தித்து, அதுக்கப்புறம் மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படலையே தவிர மக்கள் மனசில் இருக்கார் எப்பவுமே. அதை புரிந்து கொண்டதுனால தான் இப்போ ராஜ்யசபா ஒரு எம்பியாக அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு நடிகர். ஏன்னா சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் எம்பி ஆகியிருக்காரு. அதனால் திரையுலகத்துலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்லாம் கிடையாது, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நடிகர் நாடாளுமன்றத்துக்குள்ளே, அது ராஜ்யசபாக்குள்ளே அவர் உள்ள நுழையிறதுன்றது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமலஹாசனுடைய அந்த விஷயம் நடந்திருக்கு. நேற்று ரொம்ப அது எல்லாரும் மகிழ்ச்சியா பார்த்தாங்க. கமலஹாசனை வேறொரு தோற்றத்துல அங்க பார்த்தோம். வழக்கமா இருந்தது. ஆமா, அந்த தோற்றமே ஃபார்மலா கமலஹாசனை இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? இப்ப யூசுவலாவே கமலஹாசனோட உடை ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்படும். இந்த பிக் பாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இந்த பக்கம் ஒரு கலரு, அந்த பக்கம் ஒரு கலரு, அவர் போட்டிருக்கிறது சட்டையா, ட்ரெஸ்ஸா, கோட்டா, பாவாடையா, பஞ்சகச்சமா, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவர் வித்தியாசமா வெரைட்டியா அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடையில ரொம்ப அழகா கான்சன்ட்ரேட் பண்ணுவார். மற்றவர்களை என்ன விமர்சிக்கிறதுலாம் அவர் கவலைப்பட மாட்டார். புதுசா எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார்ல, அந்த வகையில் அவர் நேற்றைய கமலஹாசனுடைய உடை டோட்டலா மாறி இருந்தது இல்லை. இனிமே அவர் செயலும் மாறி இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலைக்கு போகிற ஒரு பர்சன் எப்படி காஸ்டியூம் இருக்குமோ அப்படி தான் கமலஹாசனுடைய காஸ்டியூம் நேற்று நான் பார்த்தேன்.
இல்லை தமிழ்நாட்டினுடைய குரலாக இனிமேல் வந்து ஒரு பொழுதுபோக்கு துறையிலேருந்து வரக்கூடியவர்களுடைய பெரும்பாலான எண்ணம் என்னவா இருக்கும்னா, நம்ம போகிறோம் ஒரு சினிமா நடிகராக போகிறோம், அங்கே போய் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, ஓ நடிகர் வந்திருக்கார் செல்ஃபி எடுத்துப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்கன்றதோட முடிஞ்சிடாம, அதை தாண்டி பொழுதுபோக்கு துறையில் இருக்கிறவர்களுடைய குரலும் மக்களுடைய தேவைகளுக்காக ஒலிக்கிற குரலாக மாறும் அப்படின்றத கமலஹாசன் உணர்த்துவார், கண்டிப்பாக செய்வார் நம்ம நம்புறோம். ஏன்னா நீங்கள் கடந்த முறை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போன ராமராஜன் வந்து போனப்ப, நம்ம நடிகர் ரித்தீஷ் போனப்பெல்லாம் அங்கேருந்த எம்பிக்கள் எல்லாம் ஆச்சரியமாக அவங்கள பார்த்துருக்காங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்? அதுதான் முக்கியமான விஷயமா. இப்போ நீங்கள் முதலையே சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி வந்து உடை அப்படின்னு சொல்லி, ராமராஜன் வந்து போனப்போ அங்கே எல்லாரும் ஆச்சரியமாக அதிர்ச்சியாக பார்த்துருக்காங்க. யாரா இது? ஏன்னா வந்து ராமராஜன் முகம் தெரியுதோ இல்லையோ மற்றவர்களுக்கு, அவர் உட்கார்ந்திருந்த இடத்துலேருந்து அவரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. அங்கே பாருங்க 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவர் மட்டும் தனியாக தெரிஞ்சிருக்காரு. காரணம் என்னன்னா, அடிக்கிற கலர் சிகப்பு, மஞ்சள், பச்சல் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி டார்க் கலர்ல போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு ராமராஜன் எல்லாரும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நடிகர் ரித்தீஷ் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டார்னா, உடை அலங்காரத்தை தாண்டி அவரும் உடையில வந்து அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணார், நடிகராக தன்னை போய் அடையாளப்படுத்திக்கிட்டார். ஆனால் அவர் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த டிப்ஸ் கொடுத்து அவர் வந்து வேற மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு, யார் இது, எங்கிருந்து வந்தார் அது அது வந்து நடிகர்களுக்கே உரித்தான ஒரு விஷயம். எல்லா இடங்களையும் நம்மளை கவனிக்கணுன்ற மாதிரி ஈர்ப்பு இருக்கும்ல. பட் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு முதல் கல்லூரி வகுப்புக்கு போகிற முதல் மாணவன் மாதிரி, இப்போ எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பவ்யமாக ஒரு விஷயங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு நேற்று போயிருந்தார். அது எல்லாரும் ரசித்தாங்க, அந்த தோற்றத்தையும் அவருடைய அந்த விஷயங்களும். முதல் நாள் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே அவருக்கு நடந்த நிகழ்வு ரொம்ப சுவாரஸ்யம்ங்க. ஏன்னா அவர் நினச்சார், நம்ம உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி நாள் முழுக்க அவை நடவடிக்கையை பார்க்க போகிறோம், நம்ம ஒரு விருந்தினராக இல்லை ஒரு உறுப்பினராக பார்க்க போகிறோன்னு ஆசைப்பட்டார். பாவம், முதல் நாள் ஆசையே வந்து அவர் பதவி ஏற்ற உடனே பெரிய அமளி ஆயிடுச்சு, அவை ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். இது வந்து தொடக்கம், தமிழ்நாட்டின் தொடக்கமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கர்ஜிக்கிற சிங்கமா இருந்த நம்ம வைகோ, மதிமுகவுடைய நிறுவனர், தலைவர், எல்லாமே பொதுச் செயலாளர், நீங்கள் எல்லாமே என்ன பதவியில் இருக்காருன்னு இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க தான் இப்போ எல்லாமே. அப்போ வைகோவுடைய அந்த அந்த பணிக்காலம் சகாப்தம் முடிஞ்சிருச்சா? வைகோட சகாப்தம் அவ்வளவுதானா? இல்லை, அப்படி எப்படி நம்ம எடுக்க முடியும்? ஏன்னா வந்து இப்போ அரசல் புரசலாக அவர் வந்து அங்கே போகிறாரு, அங்கே சப்போர்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழல் மாறி பகிரங்கமாகவே வந்து அங்கே வந்து அவருக்கு அறைகோல் விடுத்திருக்காங்க. நீங்கள் எங்கள் பக்கம் வந்தீங்கன்னா, நீங்கள் இந்த இப்போ கட் ஆயிடுச்சு இல்லையா செயின், இது மீண்டும் புதுப்பிக்கப்படும், தொடரும், உங்களுடைய குரல் வந்து இங்கே ராஜ்யசபாவில் ஒலிக்கும், எங்கள் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி பாஜக வேற ஒரு ரூபத்தில் அவரை அழைச்சிருக்காங்க. இங்கே ஏற்கனவே அந்த ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் சகாப்தம் முடிஞ்சிருச்சு, அதோடு அவர் இனிமேல் எம்பி ஆக மாட்டார்னு எதை வைத்து சொல்ல முடியும்? இப்போ வைகோட மனசில் பிஜேபியோட தாட்ஸ் இருக்கா, இல்லை யோசிக்கிறாரா, இருக்கா இல்லையான்றதை தாண்டி இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய மகன் துரை வைகோவுடைய செயல்பாடுகளும் ஏன் இருக்கக்கூடாது, இருக்கான்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன் இருக்கக்கூடாதுன்ற கேள்வி இன்றைக்கு எல்லாரும் எழுப்பிட்டாங்க. அதற்கு சரியான விடை அந்த சைட்லேருந்து கிடைக்கவே இல்லை. கர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாற்று கருத்தில் தமிழ்நாட்டினுடைய குரலாக பல நேரங்களில் எல்லா வித விஷயங்களையும் பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக உடைத்து ஒரு ஆளுமையோடு தன்னுடைய செயல்பாட்டை காமிச்சவர் தான் வைகோ. ஆனால் வைகோ என்னும் சிங்கத்துக்கு வயசாயிடுச்சுல இப்போ. சார், வயசானாலும் சிங்கம் தான், சிங்கனாலும் சிங்கம் தான். அதை நீங்கள் பாஸ் விட்டாலும் சிங்கம் தான் அது. ஆனால் என்னன்னா, அரசியலில் எதுவும் நடைபெறலாம். சிங்கங்களை வந்து கூண்டில் அடைத்து சர்க்கஸ் வித்தை காட்டுகிற அந்த ரிங் மாஸ்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ரிங் மாஸ்டராக இப்போ இருக்கிற நபர்களுடைய கட்டுப்பாட்டில் சிங்கம் காட்டில் தனியாக சுயமரியாதையோடு சுதந்திரமாக உலாவி வந்த சிங்கத்தை கூண்டில் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அது வயசாயிடுச்சுன்றதுனால போய் கூண்டில் அடைப்பட்டால் அந்த சிங்கம் ரிங் மாஸ்டர் உத்தரவுக்கு தான் கட்டுப்படணுமே தவிர சுயமாக சிந்திக்க முடியாது. நான் வந்து காட்டில் இருக்க சிங்கத்தையும் சிங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் சொன்னேன். நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஆனா வைகோ என்னும் சிங்கம் கர்ஜித்தே பல வருஷம் ஆச்சு, மக்கள் பார்த்து பல வருஷம் ஆச்சு. கர்ஜனையே வைகோ சிங்கம் மறந்துருச்சா? சிங்கம் கர்ஜனை மறப்பதே கிடையாதுங்க. ஆனா வைகோ மறந்துட்டாரோ? அதுதான் சூழலும் இன்றைக்கு இருக்கிற அரசியலுடைய நிலைப்பாடுகளும் எப்பேற்பட்டவர்களையும் வந்து மாற்றும். அதில் என்ன நடக்குது, திரைமறைவில் நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம பொது வெளியில் பேசவும் கூடாது, பேசினா அது நாகரிகமாகவும் இருக்காதுன்றதுனால காலம் மட்டுமே
கர்ஜிக்கிற சிங்கத்துக்கான அடைமொழியும் அடையாளத்தையும் தக்க வச்சுக்குமா, அது தவிடுபொடியா ஆக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டிலிருந்து நேற்று 4 எம்பிக்கள் வந்து புதுசா பதவி ஏற்றிருக்காங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் அப்பையும் ஆப்சண்ட் ஆயிருக்காரு. இல்ல அது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு முடிவை பத்தி தான் பேசணும். ஆ. அது முடிவா முடிவில்லையானதை தாண்டி இன்னொரு முடிவும் வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டது. கடைசி நாளில் மீண்டும் வைகோ தன்னுடைய குரலை இங்க பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. அது வந்து எல்லாரும் கவனிச்சாங்க. ஏன்னா 50 ஆண்டு கால சகாப்தத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு அவர் வந்து போய் பேசுறாரு. எல்லாமே வந்து நீங்க காலேஜில் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருக்கீங்க, எல்லாரும் பார்க்குற எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குல்ல, லாஸ்ட் நாள் காலேஜ் விட்டு வெளியில் வரோம், ஸ்கூலை விட்டு வெளியில் வரோம்னா நம்முடைய நண்பர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், நம் பழகிய நாட்களாகட்டும், அங்கே நம்ம சண்டை போட்டது, அன்பா பேசினது, டான்ஸ் ஆனது, ஓடினது, ஆடினது எல்லாம் நம்ம நினைவுக்கு வரும். அங்கே வந்து நம்முடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு நம்ம வந்து கடைசி நாள் பிரியா விடை கொடுத்து வெளியில் வருவோம். இது அங்கே கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயம். ஸ்கூலுக்கு போன அந்த மாணவனுக்கு தான் தெரியும் பள்ளி பருவத்தினுடைய கடைசி நாள் எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு வந்து மன சங்கடமா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் ஸ்கூலுக்கே போகாத ஒரு ஸ்டூடெண்டா? இல்ல, அங்கதான் வந்து அவருடைய நேர்மையை நான் பாராட்டுறேன், அன்புமணியை நான் பாராட்டுகிறேன், அன்புமணியை நான் வாழ்த்துறேன். ஏன்னா நேர்மையாக நேற்று நடந்து கொண்டார். ஏன்னு கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? ஏன்னா அவர் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அவர் வந்து ஸ்கூலுக்கே போகாத ஒரு மாணவர் தான். அவர் மாணவராக இருக்க கூட தகுதி இல்லை, ஆனா அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? நான் கேட்கலைங்க, பொது வெளியில எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேற்றைய அந்த எம்பிக்களுடைய பதவிக்காலம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4 பேருடைய பதவிக்காலம் முடிஞ்சுது. ஆனால் அந்த பதவிக்காலம் முடிஞ்சவர்களுடைய இதுவரை அவருடைய 6 ஆண்டு காலத்தில் அவர் செயல்பட்ட விதம் இருக்கு. இவர் ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் 6 ஆண்டு காலம். அந்த 6 ஆண்டு காலத்தில் இவருடைய செயல்பாடுகளுடைய தரவுகளின் அடிப்படையில் இவங்க செயல்பாடுகளை ஓரளவுக்கு சதவீத அடிப்படையில் வைத்து பார்த்தா இவர் கிட்டத்தட்ட 30% கீழே தான் இருக்கார். 29% என்னமோ தான் இவருக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்போ நீங்கள் வந்து பாஸ் மார்க் வாங்கணும், 100க்கு பாஸ் மார்க் வாங்கினா 35க்கு மேலே வாங்கினா தான் பாஸ் மார்க்னே சொல்லுவோம். பார்டரில் ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவோம், பார்டரில் அவர் வந்து பாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம். அப்போ பார்டரில் கூட பாஸ் பண்ணுற தகுதி இல்லாத ஒரு நபரை தான் ஒரு சிறந்த மாணவர்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கி சண்டை போட்டு அதிமுக கிட்ட வந்து வாங்கி கொடுத்து அவர் போய் ராஜ்யசபாவில் உட்காந்து என்ன அவர் இதுவரை சாதித்தார்னா அவர் சார்ந்த மக்களையும் ஏமாத்திருக்காருங்க. அந்த 6 ஆண்டு காலத்தில் வன்னியருக்காக ஒரு கேள்வி கூட பாராளுமன்றத்தில் அந்த ராஜ்யசபா எம்பியாக இவர் கேள்வி எழுப்பல. விசாரித்து பார்க்கும்போது தனிநபர் பில்லுன்னு சொல்லுவாங்க, தனிநபர் மசோதான்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு மசோதா கூட இவர் தாக்கல் பண்ணலன்னு அந்த செய்திகள் கேட்கும் போது அவ்வளவு வேதனையா இருக்கு. ராஜ்யசபா எம்பிக்கு இருக்கிற தகுதியும் அந்த அவர்களுக்கு இருக்கிற அந்த பலமும் அவங்க என்னவெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றதும் கடைசி நாளில் தான் தெரிய வரும். அப்ப இவருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் அவரை நம்பி இருக்கிற வன்னிய மக்கள் இருக்காங்கல்ல, இப்ப இல்லைன்னு வச்சுங்க, அவர் ஒரு கூட்டம் வச்சிருக்காருல்ல, அந்த கூட்டத்தை பூராவும் பொய் சொல்லி ஏமாத்திருக்காருன்றது நேற்றைய அந்த நிகழ்வுல தெரிஞ்சு போச்சு. ஆனா உரிமை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைபயணத்தை புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அவர் வந்து உரிமை மீட்போம், தலைமுறை காப்போம்லாம் ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டின் குரலா இல்லையா? தமிழ்நாட்டின் குரலா என்ன பேசினாரு? வரவே இல்லையே. என்ன இதுவரை ஒரு கேள்விக்கும் பெருசா ஒரு பதில் சொல்லல. தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டு உரிமை கூட பேச வேணாங்க, அது ஒரு ஓரமா வைங்க. இவங்களுக்கு என்னங்க தமிழ்நாடை பத்தி கவலை இருக்கு? மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லுவாரு, அப்புறம் கடைசியில் மாற்றம் முன்னேற்றம் தெருவில் கொண்டாந்து விட்டுடுச்சு. தெருவில் விட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாருங்க, அது தப்பு இல்லை, யாரும் ஒன்றும் ஆசைப்படலாம். ஆனால் அதற்காக நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அப்பாவுக்கும் பையனுக்கு இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அது வேற பஞ்சாயத்து, அது வேற டிபார்ட்மெண்ட்டு. நம்ம இவர் சொல்கிற மாதிரி என்ன உங்களுக்கு விவேக் இருக்கார் இல்லையா, நடிகர் விவேக் ஒரு காட்சியில் ஒரு படத்தில் நடிப்பார். அவர் கடுமையாக அவர் வந்து தாக்குவாங்க, அடிப்பாங்க, ரத்தம் வரும், ஆனால் கண்ணிலேருந்து வந்து தண்ணி வரும். அவர் அழறதை காட்ட மாட்டார். வலிக்கலையான்னு கேட்பாரு, இல்லைன்னு சொல்லுவார் விவேக். என்ன காரணம்னா, சரி வலிக்கலைன்னு சொல்றீங்க ஆனால் கண்ணில் தண்ணி வருதுன்னுவார், அது வேற டிபார்ட்மெண்ட்னு வரல. அந்த மாதிரி இவர் வந்து மக்களுக்காக ஒரு சிறு ஆணியை கூட இங்கேருந்து ஒரு ஓரமாக வைக்கல, ஒரு துரும்பை கூட அசைக்காதவர் தான் அன்புமணி. ஏன் அன்புமணின்னு சொல்கிறேன்னா, ராமதாஸ் சொல்லக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அதனால அவர் சொல்கிற விஷயத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணணும்ல. அதனால மிஸ்டர் அன்புமணி எம்பியாக 6 ஆண்டு காலம், அது ராஜ்யசபா எம்பியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் இருந்திருக்கார் ஏற்கனவே. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலையும் அவர் எதுவுமே நடத்துக்கல, மிக மோசமான செயல்பாடுகள் தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய செயல்களுக்காகவோ தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ
எதையுமே இதுவரையும் செய்யாத ஒரு அன்புமணிக்கு பதவிக்கு மட்டும் வரணும்னு ஆசைப்படுறதுல என்ன விதமான தகுதி இருக்குன்னு கேட்குறேன். இதை தாண்டி தலைமுறை காப்போம், உரிமை மீட்போம்னா அந்த அந்த டேக்லைனோட நோக்கம் என்ன தெரியுமா? உரிமை மீட்போம்ன்றது அவருடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக. அவருடைய உரிமைன்னா புரியலையே. அதான் பாமக கட்சி ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க அப்பா கட்டுப்பாட்டில் இருக்குல்ல, அந்த கட்சியினுடைய தலைவர் இவருன்னு சொன்னார். இப்போ அவங்க அப்பா கொடுத்து அப்பாவே புடுங்கிட்டாருன்னு சொல்றாரு. இப்போ நீ செயல் தலைவர்ன்றாரு. தலைவர் நான் தான் சொல்றதுக்காக கேலி கூத்தான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பாருங்க. இங்க அங்க போற ஊடகத்தினர் மீது எனக்கு வருத்தம் இருக்கு. நீங்க ஏங்க நேரடியாக உங்க பையன் பேரை சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருமே. அவர் ஏதோ சொல்லுவாராம், நீ என் பேரை போடாதேன்னு வாராம், நீ நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு வாராம், ஒன்றுமே செய்ய மாட்டாராம். ஆனால் அப்பா சொல்கிற எதையும் கேட்காம, சரி அப்பா விட்டுருங்க, கட்சி நிறுவனர் அவர் தானே, அவர் சொல்கிற எதையும் கேட்காம இவர் இஷ்டத்துக்கு தனி ஆஃபீஸு. இந்த புராண கதையில் வர மாதிரி தான் ஒரு பழத்துக்கு சண்டை வரும் தெரியுமா, படிச்சிருக்கீங்களா? அதை எல்லாருக்கும் தெரியும். அது சிவபெருமான், ஆமாம், அது சொல்லுவார்ல, குடும்பத்தில் பிரச்சனை, அவர் திருவிளையாடல், அது முக்கியமான திருவிளையாடல், அது ஒரு விளையாட்டு. இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரானோ அவனுக்கு தான் இந்த பழம் அப்படின்வாரு. உடனே முருகப்பெருமான் டக்குன்னு மயில் மேலே ஏறி உலகத்தை சுத்த போனதா ஒரு புராண கதை இருக்கு இல்லையா. ஆனால் பார்த்துங்க, வீட்டுக்குள்ளேயே ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு வீட்டை சுற்றி அதாவது வீட்டை சுற்றினா அப்பா அம்மாவை சுற்றி அந்த பழத்தை அவர் வாங்கிடுவார். அப்படி அப்பா அம்மாவை சுற்றி பழத்தை வாங்கியது யாருன்னா, அவங்க சகோதரி அன்புமணியோட சகோதரி இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அம்மா தான் தெய்வம்னு அவங்களே சுற்றி பதவியை இப்போ வாங்கிட்டாங்க. மகளிர் மாநாட்டில் அறிவிக்க போகிறாங்க. பூம்புகார் மகளிர் மாநாட்டில் அவங்க தான் தம்பிக்கு எதிராக அக்கா களத்தில் இறங்க போகிறாங்க. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் இவர் உலகத்தில் நான் சுற்றி வரேன் மயிலேருந்து கிளம்பி போனார் பாருங்க. இங்கே பார்த்தா பழம் நம்ம கையில் இல்லை, நழுவிருச்சு. ஆஹா போயிருச்சேன்னு எனக்குன்னு தனி நாடுன்னு அவர் கிளம்பினார்ல, பழனி மலையில் போய் நின்னார் இல்லையா, அது மாதிரி பனையூரில் போய் இவர் நின்ட்டார். கனின்னு சொல்கிறீங்க, மாங்கனியை தான் சொல்கிறீங்க. மாங்காய் தான், வேற என்னங்க. நீங்கள் கோத்து விடுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நான் புராண கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வேற எதுவும் யோசித்து என்னை கோத்து விடக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா, அப்படி அந்த புராண கதையில் எப்படி ஒரு பழத்துக்காக ஒரு குடும்பத்தில் சண்டை நடந்து ஒரு விஷயங்கள் நடந்ததோ, அது மாதிரி இங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு பழத்துக்காக, பதவிக்காக, மாங்கனிக்காக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. யார் பொறுப்பாளர்னு இப்போ தலைவர் யாரு, இவரே சொல்றாரு, எனக்கு பின்னாடி எல்லாமே உனக்கு தானப்பா வரப்போகுது, நீ ஏன் அவசரப்படுற? அப்போ அப்பாவுக்கு அடங்கி இருக்க கூட நீங்கள் துப்பு இல்லை, பெற்றோருக்கு மரியாதை கொடுக்க கூட துப்பு இல்லை, அப்புறம் உங்களை எந்த லிஸ்ட்டில் எடுக்கிறது? எனக்கு என்ன தனி நாடுன்னு பனையூரில் உட்காந்து என் நம்பர் எதுன்னு அப்பாவை மேடையில் உட்காந்துக்கிட்டே அறிவிச்சார் இல்லையா. இன்னைக்கு அங்கே ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு வயசாயிருச்சு, அன்புமணி பின்னாடி இருந்தால் தான் நமக்கு பதவியும் பொருளும் கிடைக்கும்னு சொல்லி பின்னாடி சுற்றிட்டு தெரியுது. நம்ம தான் பார்த்துட்டோமே சார், 87 நடந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அந்த சம்பவங்களோட கூட ராமதாஸ் அவர்களோடு கூட இருந்தவர்கள் பலர் இன்னைக்கு அங்கே இல்லை. அன்னைக்கு இன விடுதலைக்காக அவங்க போரிட்டாங்க, சண்டை போட்டாங்க. போரிட்டாங்கன்னா போய் கத்தி துப்பாக்கி எடுத்துன்னு சண்டை போடல, உரிமைக்காக பேசினாங்க. அங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது, ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 25 பேர் செத்து போயிட்டாங்க. இது வரலாறு. அன்றைக்கு கூட இருந்த யாரும் இன்னைக்கு இல்லை. ராமதாஸ் கூட யார் இருக்காங்க? ஒரே ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவரெல்லாம் அன்னைக்கு சாதாரணமாக சின்ன பையனாக இருந்திருக்காரு. மிகப்பெரியவர்கள் அங்கே இருந்தவங்க இன்னைக்கு பல பேரும் செதறி போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறுடைய ஒரு கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ளுகிற ஒரு சாதி கட்சி, அது ஜாதி கட்சி தான், சமுதாய கட்சியெல்லாம் கிடையாது. அது மக்களை முன்னேற்றத்துக்கு கட்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க அப்படியே கழுதை தேஞ்சு கட்டருமான கதையை ஆயிட்டாங்க. இப்போ சின்ன வட்டத்துக்குள்ள ஆயிட்டாங்க. ஸோ அந்த இடத்திலிருந்து சண்டை போட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்குறாரு. எனக்கு அது எம்பி சீட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அதிமுக கிட்ட வாங்கிட்டு போய் 6 ஆண்டு காலத்தில் ஒரு நாள் கூட அந்த ஒரு கூட்டத்தொடரை முழுமையாக முடிக்காத ஒரு மிக மோசமான ஒரு எம்பி யாருன்னா அது அன்புமணி தான். நாடாளுமன்றத்தில் பேசுறதை விட அதை விட என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு மக்கள் கேட்பாங்கல்ல சார். இன்னைக்கு அவர் சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு நடைப்பயணம் போறாரு இல்லையா, இந்த நடைப்பயணமே ஏமாத்து வேலை, இதெல்லாம் அயோக்கியத்தனம். விவசாயிகளுக்காக போராடுறதுக்காக நான் கிளம்புறேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த தீர்மானத்தில் பாருங்களேன், 4வது 5வது தீர்மானமா இருக்கு. அயோக்கியத்தனமான முடிவு சார். நாடாளுமன்றத்தில் விவசாயிகள் வேளாண் சட்டங்கள் வரும்போது அந்த சட்டங்களை நீங்க என்ன பண்ணீங்க, அன்னைக்கு எதிர்த்து நீங்க குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா, கொடுக்கலையே நீங்க அன்னைக்கு. அப்ப அங்க ஒரு நாடகம் ஆடிட்டு இங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உங்க வேளாண் விளக்கண்ணத்தனம்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப மக்களை ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய உரிமைக்காக தனது பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. இது எப்படி நம்ம சரின்னு சொல்ல முடியும்? ஆக அதனால ஒரு தோற்றுப்போன ஒரு எம்பி, தோற்றுப்போன ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்படின்னா அது அன்புமணி தான். அவருக்கு அந்த பதவியிலே நீடிப்பதற்கும் தகுதி இல்லை, தார்மீக அடிப்படையில் எந்த உரிமையும் இல்லை, கட்சி தலைவராக நிற்கிறதுக்கும் அவருக்கு லாக்கி இல்லை.
இதுக்கு மேலே நீங்கள் அவர் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படி பார்க்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த வகையில் நேற்றைக்கு வந்து இவர் அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு இன்னொரு எம்பி சொல்றாரு. கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி வந்து எல்லாரும் பற்றியும் பேசும்போது அன்புமணியும் குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே போய் அவர் பெரிய உரிமை போர் நடத்திக்கிட்டு இருக்காரு, அதனால தான் இங்கே வரல போல இருக்கு. ஏன்னா வந்தா இதுவரை 6 ஆண்டு காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லணும் சார். அன்புமணி என்ன பண்ணிட்டாரு? ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். அவர் செய்த சாதனைகள், இல்லை கேட்ட கேள்விகள், அதனால் தமிழ்நாட்டிற்கு விளைந்த நன்மைகள்னு சொல்லுங்களேன். ஒரு விளக்கமும் கிடையாது. அப்போ நீங்கள் என்னத்தை போய் சொல்லுவீங்க? அதனால தான் நான் அன்புமணியை பாராட்டுறேன். ஏன்னா ஒன்றுமே செய்யல, 0 மார்க் வாங்கினது 0, ஆப்சண்ட்டு, அட்டண்டன்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஏதாவது சில எக்ஸாம்லலாம் எழுத விட மாட்டாங்க. நீங்கள் வந்து குறைந்த அட்டண்டன்ஸ் இருந்தால் உங்களை தேர்வு எழுதுகிற இடத்துல சேர்க்க மாட்டாங்க உள்ள. இவரே அதனால தான் உள்ளே சேர்க்க மாட்டாங்கன்னு பயம் வந்துச்சு. ஏன்னா பாதி நாள் அன்புமணியுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, அதை நீங்கள் வந்து அங்கே போகிறது, வராண்டாலே வைக்கப்பட்ட வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடுறது, அந்த அரங்குக்குள்ளே உள்ளே கூட போகிறதில்ல, அப்படியே வெளியே வந்துடுறது. ஏன்னா இவர் பெரிய வெட்டி முறிக்க வேண்டிய வேலை தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க. அதனால அங்கேருந்து கிளம்பி வந்துடுறது. இது இவருக்கு வந்து எவ்வளவு சம்பளம், எத்தனை லட்சங்கள் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கு 6 ஆண்டு காலத்தில், எவ்வளவு அலவன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு உண்மையிலே நீங்கள் சரியான நபராக இருந்தால் அந்த பணத்தெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்க கூடாது. ஏன்னா வேலையே செய்யலை சார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியில் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு துரும்பையும் அசைத்து பார்க்காத அன்புமணிக்கு எம்பி பதவி ஒரு கேடான்னு கேட்குற அந்த கேள்வி நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எழுப்புவார்கள். ஒரு எம்பியா அன்புமணி ராமதாஸ் ஃபெயில் ஆகிட்டாருன்னு சொல்கிறீங்க. இப்போ திருப்பி கமல் விஷயத்துக்கு வரலாம். கமலஹாசன் தமிழ்நாட்டின் குரலா, மக்களின் குரலா ஒலிப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, அவருடைய அடுத்த கட்ட நகர்வாக இந்த எம்பியை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அவர் இங்கே இருக்கும் போதே பல விஷயங்களை என்ன சொல்லணுமோ அதை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே. இப்போ தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விஷயங்களில் குரல் கொடுப்பதற்கு சில கவர்ச்சியான விஷயங்களும் தேவைப்படுது. அப்போ கமலஹாசன் ஏற்கனவே உலக புகழ்பெற்றவர், ஒரு நடிகராக அறியப்பட்டவர், இந்தியா முழுமைக்கு அவரை தெரியும் ஒரு நடிகர்னு. அவர் பேசுகிற வார்த்தைகளில் மிக முக்கியமான தமிழ்நாட்டு உரிமைகள் மீதான வார்த்தைகள் வரும்போது அது நாடு முழுக்க கவனிக்கப்படும். அதை உணராதவர்கள் கமலஹாசன். நிச்சயமாக இனி வரும் காலங்களில், நேற்று தான் பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காரு, இனி வரும் காலங்களில் அவருடைய கன்னி பேச்சில் தொடங்குகிற அனல் தெரிக்கிற விஷயங்கள் நிச்சயமாக அது கொழுந்து விட்டு எரியும். தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக, குறிப்பாக நான் அதை தான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு எங்கள் அமைப்பு சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி நாங்கள் அனுப்பியிருக்கோம். தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்க சார்பில் என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய குரலாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவினுடைய குரலாகவும், ஏன்னா தமிழ் சினிமா மூலமாக இந்த ஆட்சி அதிகாரங்களே மாற்றுகிற திறன் வாய்ந்தது தான் தமிழ் சினிமா. அரசியல் அதில் மிக மிக ஆளுமையாக இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் கலைத்துறையை பிரித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நீங்கள் வந்து கிளம்பி போயிருக்கீங்க. உங்கள் குரல் அப்படிப்பட்ட குரலாக ஒலிக்கணும்னு நாங்கள் உங்களை வாழ்த்துறோம்னு சொல்லியிருக்கிறோம். அது நிச்சயமாக கமலஹாசன் மூலமாக வெளிப்படும்னு நான் காத்திருக்கிறேன். நடக்கும், நீங்களும் பார்ப்பீங்க. நிச்சயமாக அவர் பேசுகிற பேச்சினுடைய சாராம்சம் பெருசாக, ஏன்னா அவர் பேச்சிலேயே நிறைய நேரம் டிக்ஷனரி தேவைப்படும் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியாதுன்னுவாங்க. அது வந்து அவர்களுக்கு புரிய வேண்டியவர்களுக்கு சரியாக புரிந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை இன்னைக்கு போய் அங்கே உட்கார்ந்துருக்கு. ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் அங்கேருந்து கிளம்பிருச்சுங்க. வைகோ அங்கே கிளம்பிட்டார். அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வேறு ஒரு யாரோ ஒருத்தர், முகம் தெரியாதவர், சாதாரண ஒரு கட்சிக்காரரை போடாமல் இன்னைக்கு கமலஹாசன் என்கிற எல்லாரும் அறிந்த ஒருத்தர் போயிருக்காரு. சிங்கமாக கர்ஜிக்க போகிறாரா இல்லை புலியாக வந்து உரிமை சீர போகிறாரா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. அப்போ வைகோவுக்கு மாற்றுனா கமல் தானா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? இல்லை, நான் அப்படி வரமாட்டேங்க. ஏன்னா வைகோ என்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து, கமலஹாசன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், நல்ல மனிதர், தன் பேச வேண்டிய விஷயத்த சரியாக தெளிவாக பேசுவார். இங்கே வந்து பேச்சு வந்து ஆவேசமாக கத்துறதுனால மட்டும் இல்லைங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப அழகாக நாசுக்காக பேசினாலும் போதும். வெயிட் பண்ணுவோமே, மாற்றி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துட்டாலும் மகிழ்ச்சி தானே. நடிகர் கமலஹாசனுடைய புதிய சகாப்தம் நேற்று முதல் தொடங்கி இருக்கிறது. இனி வரும் காலங்களில் அது தமிழகத்தின் குரலாக, மக்களின் குரலாக எப்படியெல்லாம் ஒலிக்கப் போகிறது அப்படிங்கிறதையும், அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயிலான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்பலாம். நன்றி.